ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்ன மோட்டிவேட் பண்ண புக்ஸ் படிப்பேன்னு சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் இந்த புக்கு. உங்கள் ஆழ்மனதின் அற்புத சக்தி. இது வந்து டாக்டர் ஜோசப் மார்ஃபி. இது வந்து இங்கிலீஷில் வந்து த பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட். அமேசானில் தான் வாங்கினேன். ஒரு 150க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். 150 தான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன். படிச்சுட்டு இதோட ரிவ்யூ வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லே கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. இந்த புக் பார்த்திங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது. இதோட ஒரிஜினல் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ். அதில் ட்ரான்ஸ்லேட் பண்ணது தான் எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், படித்து பாருங்கள் மெயினாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட மெயின் வீடியோ என்னென்னா, ஒரு இது வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அன்பேக்கிங் கூட சொல்லலாம். ஒரு புக்கு வந்து அன்பேக்கிங் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த புக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாமா வந்து ஆர்டர் போட்டிருக்காரு. நேற்று தான் வந்துச்சு. அதை பிரிக்கலை, ஒன்று உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரிக்காமல் வச்சுருக்கேன். இருங்க. உலகத்துலேயே ஒரு கொடுமையான விஷயம்னா அந்த சாம்பார் பாக்கெட்டும் சட்னி பாக்கெட்டும் பிரிக்கிறது தான். அதை விட இதுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது பிரிக்கிறது. பிரித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சித்த மருந்துகள் செய்முறை விளக்கம், அரவிந்த் லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஹெர்பல் லேப்ஸ்ன்னு சொல்லிட்டு ராஜபாளையத்துலேருந்து வந்திருக்கு. இதில் வந்து நிறையா ஹெர்பல் நம்ம வீட்டிலே செஞ்சு நம்ம ஹெர்பல்ஸாக நேச்சுரலாக சாப்பிட்ற மாதிரி கேப்சியூல்ஸ், அப்புறம் டானிக், சர்பத்லாம் இருக்குது. இதை எப்படி செய்கிறது அப்படின்ட்டு இதெல்லாம் வீடியோ யூடியூப்லேயே நிறைய இருக்குது. இருந்தாலும் நம்ம புக்ஸ் படிக்கிறவங்க இந்த மாதிரி பார்த்து செஞ்சால் அது ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா லேகியம், அப்புறம் தைலம் கூட நம்ம எப்படி வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி ஹெர்பல்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சோப்பு, ஷாம்பு. இந்த சோப்பு கூட பார்த்திங்கன்னா வீட்டிலே தயாரித்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட்லேயே பார்த்திங்கன்னா ஹார்லிக்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. செமையாக இருக்கும் அதெல்லாம். அப்புறம் செய்முறை விளக்கம் கண்டிப்பாக வீடியோவாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த புக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 169. தி எண்ட் ஆஃப் தி ஷோக்கு வந்தாச்சு. இதில் என்ன சொல்ல போகிறான்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து நியூஸ் தாங்க. மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் ரிலீஸ் பண்ணியிருக்க அந்த ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. எல்கேஜி யூகேஜிக்கு வந்து 30 மினிட்ஸ், அதாவது 30 நிமிஷம். 1 to 8வது கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 45 நிமிஷம்னு சொல்லிட்டு 2 கிளாஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9வதுலேருந்து 10வது வரைக்கும் பார்த்திங்கன்னா 30 to 45 நிமிஷம், அதாவது அது அப்படின்னு சொல்லிட்டு 4 கிளாஸ் நடத்தலாம் அப்படி ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிட்டி, ஒரு டவுன்னால் பசங்க இருக்காங்கன்னா அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும். அதுவே ஒரு வில்லேஜில் இருக்க பசங்களால் கண்டிப்பாக அவங்க ஃபேமிலி சோர்ஸ் வந்து அஃபோர்ட் பண்ண முடியல. சப்போஸ் முடியலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி. காமராஜர், அண்ணா போன்ற தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, மாணவர்களை வந்து ஸ்கூலுக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதிய உணவு திட்டம் வந்து ஆரம்பித்தாங்க. இன்னும் கொஞ்சம் கூட வில்லேஜ் சைடு வந்து அந்த மாணவர் சேர்க்கை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் அடுத்தடுத்த காலகட்டத்தில் வந்த முதலமைச்சர்கள் பார்த்திங்கன்னா ஆடை, செருப்பு, பேகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேப்டாப், அதுக்கப்புறம் சைக்கிள் இப்படின்னு எக்கச்சக்கமாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. பல மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து இடையில நின்றுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து படிப்பு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா 1 to 8 ஆல் பாஸ் பண்ணாங்க. இப்போது 9வது 10வது +1 +2. நேற்று காலையில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங் நியூஸாக இருந்திருக்கும். ஒரு ப்ரீ நியூஸ் இல்லாமலே பார்த்திங்கன்னா +2 ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். இதில் என்ன இருக்குது, ரிசல்ட் வந்துச்சு, பாஸ் ஆனோம், ஃபெயில் ஆனோம், அவ்வளோதான் விட்டுட்டு போக வேண்டியது என்னன்னு கேட்குறீங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னென்னா கடந்த மார்ச் மாதம் நடக்க வேண்டியிருந்த கடைசி லாஸ்ட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா லாக்டவுன்னால் சில பேர் எழுதாமல் போயிட்டாங்க. அது சில பேர் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா சுமார் 30,000 மாணவர்கள் எழுதலை. அதில் என்னென்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 700லேருந்து 750 மாணவர்கள் தான் இப்போ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா 250 மாணவர்கள் மட்டுமே பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பெரிய கேள்வி என்னென்னா, டவுன்லோட் பண்ணியிருக்க 250 மாணவர்களில் எத்தனை பேர் வந்து எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இதில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. கவர்மெண்ட் வந்து அவங்களெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி எழுத வைக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா 12ங்கிறது ஒரு மெயின் ஸ்டேஜ். அடுத்து வாட் நெக்ஸ்ட்டுங்கிற ஸ்டேஜு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா எப்போ எழுத சொல்லுங்கள் மறக்காமல். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே நம்ம சேனலை மறக்காமல்